Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1 or 2 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த அப்பு கப்பு இருக்கானே அவன் அட்டுவலியும் தாங்க முடியல வந்து மியூசிக் போடுறாங்கிற பேர்ல அவன் ஆளுங்க மட்டும் இல்லாம நம்ம ஆளுகளையும் எல்லாத்தையும் சாச்சு போட்டான். அண்ட் அவன் இப்ப செம்ம கடுப்புல இருக்கான். என்ன அவனோட ஆளுங்க அந்த மான்ஸ்டர்ஸுங்க வந்துச்சிங்களே கலர் கலரா அந்த ஜாக்கி கோக்கி ஜூக்கி மூணுத்தையும் மண்ணக்கவ வச்சுட்டாங்கல்ல. இவங்கள இந்த ஒரு நிலைமையில இவன் பாப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவனும் அவங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏகப்பட்ட டவுன்ஸை நாசம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு வசந்த காலம். இவங்க மேலேயே கைய வச்சுட்டியடா. அவங்க ஒரு பச்சை குழந்தை ஏதோ குடி போதையில இருந்த அவங்கள நீங்க சாச்சு புட்டீங்க. ஆனா இந்த டைம் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அச்சா வாடா அப்படின்ட்டு இன்னும் ஆளுகளை கூப்பிடுவான். மொத்தம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் 10 பேர் இருக்காங்களாமா. அப்படின்னா டெஃபினட்டா நம்ம ஆளுக்கு அது ஒரு பெரிய த்ரெட் தான். அவங்களுக்கு காமிங்க ஆன்சியன் ஜெயண்ட் எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போனா என்ன ஆகணும்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்த அந்த ஹச்சா என்ன பண்ணுவான், மெயினா லூஃபி சஞ்சியை தான் டார்கெட் பண்ணி கண்ணா பின்னா அட்டாக் பண்ணுவான். இந்த குரங்காண்டி தொல்லை தான் தாங்க முடியல. இதுதான் ஷோ டைம், உங்களை வச்சு தான்டா இன்னைக்கு ஷோவை நடத்த போறேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். அந்த ஹச்சா என்ன பண்ணுவான், கண்ணா பின்னான்னு கையில கிடைக்கிறவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு கடைசியில அடிபட்டு கிடக்குற அவங்க ஆளுலயே ஒரு ஆளை அலேக்கா தூக்குவான். அவங்க வெயிட் ஊறப்பட்ட வெயிட் இருக்கும். அவனையே அசால்ட்டா அப்படி தூக்குறான்னா அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவன் ஆளை வச்சே நம்ம ஆளுல போட்டு தள்ள போறான். விழுந்தா அவ்வளவுதான்ட்டு இவங்க தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது பிராங்கிய பாத்துருவானா. பையன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தவன அவனுக்கு பிடிச்சு போச்சு. உடனே அவனை நோக்கி வேகமா வர ஆரம்பிச்சிருவான். இது தெரிஞ்ச ஜிம்பை பிராங்கிய இந்த டோமை விட்டு வெளியில ஓட சொல்லுவான். ஏன்னா இந்த ஹச்சாங்கிறவன் இங்கே இருந்து கலவரம் பண்ணிட்டு இருந்தான்னா மத்த சாம்ராய்ஸ் யாரும் சண்டை போட முடியாது, அது பெரிய டார்ச்சரா போயிடும். சோ விடாத நிக்காம ஓடுன உடனே நான் பாத்துக்கிறேன்னு அவன் ஒரு சைடு பிச்சுக்கிட்டு ஓடுவான். சொன்ன மாதிரியே அவனை ஃபாலோ பண்ணி ஹச்சாங்கிறவனு விழுந்தடிச்சு ஓடி வருவான். ஏன்னா அவனுக்கு இவனை பார்க்கும்போது ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. பிராங்கி சொல்லிக்கிட்டே தான் ஓடுவான், வா மகனே வா, ஏன்டா என் பின்னாடி வந்தோன்னு உனக்கு ஒரு பெரிய சம்பவத்தை நான் பண்றேன்டா அப்படின்ட்டு வெறியோட கத்திட்டு போவான். இங்க ட்ரேக்குக்கும் ஜோரோக்கும் சண்டை முடியல. ட்ரேக் எவ்வளவோ சொல்லுவான், அட வீணா போனவனே, அவங்க ஜெயிக்கிறத விட நீங்க ஜெயிச்சாதான்டா எனக்கு ஃபேவரா முடியும், நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா, தயவு செஞ்சு நம்புன்னு எவ்வளவு சொல்லுவான். ஜோரோக்கு இன்னுமே அவன் யாரு என்னன்னு அவனோட ஐடென்டிட்டி தெரியல. என்னத்தையும் அவன் மறைக்கிறான். அதனால ஒழுங்கா அதை சொல்லு, அப்பதான் உன்னைய நம்ப முடியும் அப்படின்னு கேட்பான். பட் அவன் சொல்ற மாதிரி இல்ல. ஏண்டா நான் டோபிரோப்போ மெம்பர், நான் உங்க கூட சேர்ந்து சண்டை போட்டா அது உங்களுக்கு தான் ஆட் அட்வான்டேஜ். அந்த வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும்டா. முதல்ல நீ யாரு என்னன்னு உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை சொல்லு, அப்பதான் நான் உன்னைய நம்புவேன். கொஞ்சம் விட்டா ட்ரேக் சொல்லிடுவான் போல. பட் அவன் என்ன சொல்லுவான்னா, என்னால அதை சொல்ல முடியாது, நான் அப்படி சொன்னேன்னா அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து சண்டையே போட முடியாது, அதனால என்னால அதை சொல்ல முடியாதுன்னு உடனே ஜோரோக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நம்பலான்னு தோணுது, ஆனா நம்ப பயமாவும் இருக்குது. அந்த டைம் இடையில அந்த அப்பு வந்து, நீங்க யாப்பா கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நான் வேணா இன்னும் நிறைய நம்பர்ஸ கூப்பிடுறேன், அவங்க வந்து உங்க பல்ல எல்லாத்தையும் ஒன்னொன்னா கழட்டி வைப்பாங்க, ஓகேவான்ட்டு. ஏ சின்னவனே, டே அதை விட சின்னவனே, டே அதுக்கு மேல சின்னவனேன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு இருப்பானா. ரெண்டு பேரும் கடுப்பாகி வாய மூடிட்டுறா கொய்யாலன்னு ஒரே ஓடு தெரிச்சிருவான். அண்ட் அவனுக்கு செமையா கடுப்பாயிருச்சு. டே ட்ரேக்கு, நான் உன்னைய பத்தி கேள்விப்பட்டேன், ஏதோ துரோகம் பண்ணிட்டியாமே, எங்க குரூப்புக்குள்ள இருந்துகிட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணியிருக்க, இப்ப அறிவு கட்டத்தனமா அந்த புள்ள பூச்சியை கூட போய் ஜாயின் பண்ணிருக்கியே, அறிவில்ல, நீ எப்படியும் சாக போற அப்படி இப்படின்னு அவனை கண்ணா பின்னான்னு வாயில வந்தெல்லாம் சொல்லி கடுப்பேத்தி விடுவானா. அவன் பார்த்துட்டு, டே அப்பு மாங்கா மாட்டியா, உன்னைய என்னைக்குமே எனக்கு பிடிச்சது இல்ல, எப்பண்டா போட்டு தள்ளான்னு வெயிட்டிங்ல தான்டா இருந்தேன், இப்ப தான்டா கேப் கிடைச்சது, அதான்டா உன்னை வச்சு செய்ய போறேன், உங்களுக்காண்டி நான் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணதுலடா பண்ணாட பயலாமா. ஜோரோவுமே இதுக்கு முன்னாடி அவன் கூட சண்டை போட்டு கடுப்புல தான் இருக்கான். அதனால ட்ரேக் கிட்ட உனக்கும் எனக்கும் இது ஒரு காமனான பஞ்சாயத்தா தான் இருக்குது, வா இன்னைக்கு பொழந்துடலான்ட்டு ரெண்டு பேருமே இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. ஒருத்தனாலே அந்த அப்புவை ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பான், ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன ஆகுறது, அட ஆத்தாடின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தோட அட்டாக்ல எஸ்கேப் ஆறதுல படாத பாடுபட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு இந்த குயின் என்ன பண்ணுவான், மேல இருந்து கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிப்பான். அவனு எஸ்கேப் ஆயிடுவானுங்க. ஆனா மத்த சாம்ராய்ஸ் மேல எல்லாம் பட்டு ஏகப்பட்ட பேர்த்துக்கு காயம். இப்பதான் ஏன் கன்னு யூஸ் பண்ணி நான் பாக்குறேன், அதுவும் மிஷின் கன்னு. அப்ப மத்தவங்க மட்டும் ஏன் கத்தியை யூஸ் பண்றானுங்க, இவனுங்க தான் ஆயுதங்களை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்றவனுங்க, அப்புறம் ஏன் கத்தி சண்டை போடுறானுங்கன்னு தான் புரியல. சரி இப்ப குயின் இருந்துட்டு, டே ட்ரேக்கு, எங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இல்ல நீ, அப்படி பண்ணிட்டு அவ்வளவு ஈஸியா எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கண்ணா, எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு சிப்பாயா தான் இருக்கணும், அதனாலேயே உன்னை கொல்ல போறேன்பா. ஜோரோ பார்த்துட்டு, என்னடா அடுத்தடுத்து உன்னைய போட்டு தள்ள ஆளுங்க வந்துகிட்டே இருக்கானுங்கப்பா, இதை தாண்டா முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு அண்டா சைஸ் குண்டாவாயன் கையில எல்லாம் நான் காலியாக மாட்டேன், அதனால பிரச்சனை இல்லம்பா. அப்ப குண்டடிப்பட்டவங்க எல்லாம் அங்க படாத பாடுபட்டு இருப்பாங்க. சரி குண்டு பட்டா எல்லாத்துக்கும் வலிக தானே செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல, இந்த குயின் தான் பெரிய சயின்டிஸ்ட் ஆச்சே, அவன் நார்மலான புல்லட் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவானா, அவன் அட்டாக் பண்ணி பாடி
பாடியில புல்லட் போன அந்த இடம் திடீர்னு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். எல்லாம் கதற ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரேக் அந்த புல்லட் எடுத்து பார்த்துட்டு இதுவான்னு பயங்கரமா ஷாக் ஆவான். குயின் பார்த்துட்டு அதேதான், நீங்க எல்லாருமே சாக போறீங்க, உங்க எல்லாத்தையும் கொடூரமா கொல்ல போறேன்னு வில்லத்தனமா சிரிப்பான். அவன்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு இருந்தவன் அந்த புல்லட்டை பார்த்துட்டு அப்படி நடுங்குறான். அப்படின்னு அந்த குயின் கண்டுபிடிப்புங்கிற பேர்ல ஏதோ காவாலித்தனம் பண்ணி வச்சிருக்கான். அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.